சொன்னதை செய்யறதுக்கு, கோர்ட்டு செல்றதை செய்யறதுக்கு தான் சட்டம் ஒழுங்குத்துறை. சட்டம் ஒழுங்கத்தை நீங்கள் காப்பாற்றணும். நீங்கள் காப்பாற்ற தவற பட்சத்தில் கோர்ட்டு தலையீடு இருக்கும். இதுதான் அரசியல் சாசனம். ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, உங்களுக்கு பயம் கிடையாது, உங்களுக்கு உண்மை வந்து குறுக்க வரும். நீங்கள் உண்மையிலே வந்து உங்கள் மீது எதுவும் பாதிப்பு இல்லை, எங்கள் அமைச்சர்கள் யாருமே வந்து எந்த தப்பும் பண்ணலை, இது பாஜக போடுற பொய் நடவடிக்கை அப்படின்னா கோர்ட்டுக்கு முன்னாடி விட்டுட்டு, ஜட்ஜுங்க எல்லாமேவா பிஜேபிக்காரங்க? எல்லா ஜட்ஜுமா? நல்ல ஜட்ஜுகளே இல்லையா? சட்டம் படித்த வழக்கறிஞர்களாக இருந்து ஜட்ஜி யாரும் ஆகலையா? அப்போ அவங்கக்கிட்ட முன்படுத்தணும். ஃபஸ்ட்டு நான் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழறேன் அப்படின்றத காட்டணும். இப்போது விஜய் அவர்கள் ஒரு நடிகையோடு போனதை நம்ம விமர்சனம் பண்ணுறோம், தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அது பொதுக்கு வந்ததுக்கப்புறம் அது விமர்சனம் பண்ணுறோம். இது பொது வாழ்க்கையில் பொதுவில் ஒரு விஷயம் இருக்கிறது, யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. பொதுமக்கள் பணம் பொதுமக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது, அது பேசுறது கிடையாது.